வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 211 சனிக்கிழமை மே 11, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஜோதி விருது பெறவிருக்கும் திருச்சி ராமகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியின் 20 மாணவர்கள். மாணிக்க மாணவர்களை தொடர்ந்து தமிழகம் நெடுகிலும் உள்ள கல்லூரிகளில் கலாம் கனவை நிறைவேற்ற தயாராக உள்ள கல்லூரி மாணவர்களை கண்டறியும் பயணத்தில் மே 9 வியாழனன்று திருச்சியில் உள்ள ராமகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியில் 105 மாணவர்களிடையே கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்லூரியில் உள்ள விவேகானந்தர் இலக்கிய பேரவை ஏற்பாடு செய்திருந்தது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் நல்லூர் வட்டத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இவர்களுடன் பயணிப்பது புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விவேகானந்தர் இலக்கிய பேரவையை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவி தர்ஷினி வரவேற்புரை வழங்கினார். அடுத்ததாக நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா அவர்கள் மாணவர்களிடையே நாட்டின் இன்றைய நிலை பற்றியும் இளைஞர்கள் பொறுப்பேற்று கலாம் விரும்பிய லட்சிய இந்தியாவை கட்டமைக்க முன்வர வேண்டும் என்றும் பேசினார். அடுத்து அதனை விளக்கும் வகையில் கடும் மழையில் சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்ற ஒரு சிறுவன் முன்வந்ததும் அதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் பங்களிப்புடன் மரம் அப்புறப்படுத்தப்பட்ட காணொளி காண்பிக்கப்பட்டது. அதுபோன்று நாட்டை கட்டமைக்க நல்லூர் வட்டம் முன்வந்து கடந்த 23 ஆண்டுகளாக செய்து வரும் தொடர் பணிகளை விவரிக்கும் காணொளியை கண்டு மாணவர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் புதிய நம்பிக்கை ஏற்பட்டதாக தெரிவித்தனர். காலை சரியாக 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை அனைவரும் கடைபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு அறைகளில் சந்தித்தனர். அப்போது நல்லூர் வட்டத்தின் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் கிராமத்தின் நிலை பற்றியும், திரு இளையராஜா செம்மை இல்லம் பற்றியும், சரோஜினி இளைஞர் பாராளுமன்றம் பற்றியும், திரு கௌதம் திறமை திருவிழா பற்றியும் சுழற்சி முறையில் அடுத்தடுத்து பேசியது நாம் இன்னமும் நிறையவே தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்ற உணர்வை ஏற்படுத்தியதாக மாணவர்கள் தங்களது பின்னூட்டத்தில் குறிப்பிட்டனர். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது ஐயா என்ன சொல்ல போகிறாங்க, நல்லூர் வட்டத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்ற எதுவுமே தெரியாம தான் வந்தேன். பட் இவங்க இவ்வளோ நேரம் நடக்கிற செஷன் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்ணுறதை விட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, நம்மளுக்கு இது கிடைக்கல, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடெஸ்டிங் நம்ம போராடுறதை விட நம்மளே ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா கூடவே செய்து நமக்கு தேவையான எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னுமே ரொம்ப சில கிராமங்கள்ல எஜுகேஷன் வந்து இருக்காது. அப்போ அங்க கொண்டு போய் நம்ம எஜுகேஷனுக்கு ரிலேட்டடான விழிப்புணர்வும், சிட்டிஸ்ல பார்த்தோம்னா நம்ம எக்கனாமிக் மிடில் கிளாஸா இருப்பாங்க, அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம எப்படி நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், எப்படி சொல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போக ஒரு நாடு ஈஸியா வளர்ச்சி நாடாகக்கூடிய ஒரு பாதை நம்மளே ஒவ்வொரு நாளா கொண்டு போற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்ன்ற மாதிரி நல்ல ஒரு இருக்கும். தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திய 20 மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வை கலாம் ஜோதி மாணவி சரோஜினி தொகுத்து வழங்கினார். இறுதியாக மாணவி அவந்திகாவின் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. ஜூன் இறுதியில் திருச்சியில் கண்டறியப்பட்ட கலாம் ஜோதி மாணவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று திருச்சி மாவட்ட இளைஞர் கள பொறுப்பாளர் டாக்டர் காமராஜ் தெரிவித்தார். நெகிழ்ச்சியோடு நிறைவடைந்த சென்னை மாணிக்க மாணவர்கள் தலைமை பயிற்சி முகாமின் 2ஆம் நாள். மே 7, 8 சென்னை மாணிக்க மாணவர் தலைமை பயிற்சி முகாமின் 2ஆம் நாள் மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அசோக் நகர் நூலகம் என 3 இடங்களுக்கு சென்று அங்கு இயங்கும் முறை பற்றி நேரிடையாக கண்டறிந்தனர். முதலாவதாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் அவர்களுடன் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு சென்ற மாணவர்களை அங்கு 1ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வரும் கலாம் ஜோதி மாணவி செல்வி வீணாஸ்ரீ அனைவரையும் வரவேற்று மருத்துவமனை இயங்கும் முறை பற்றி சுற்றி காண்பித்து விளக்கினார். அதனைத் தொடர்ந்து அசோக் நகர் நூலகத்திற்கு
லட்சிய ஆசிரியர் திருமதி காஞ்சனா அவர்களுடன் சென்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தனர். பின் அவர்கள் படித்த புத்தகத்தின் பின்னோட்டத்தை சுருக்கமாக பகிர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நூலகத்திற்கு சென்ற மாணவர்களுக்கு அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. அதில் நாட்டின் இன்றைய சூழலில் மாணிக்க மாணவர்களின் பொறுப்பு என்ற தலைப்பில் பேசினர். மூன்றாவதாக விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் அவர்களுடன் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சென்ற மாணவர்களை திரு குட்டியப்பன் அவர்கள் வரவேற்று அம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். பகல் 1 மணிக்கு 3 குழுவும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்து தம் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த உணவினை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு அளவலாவி உண்டனர். பின்னர் சென்னை மாவட்டத்தில் தங்கள் பள்ளிக்கு ஒருவர் என பொறுப்பேற்றனர். அதனைத் தொடர்ந்து கல்விக்கோயில் பற்றி விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இறுதியாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் 2 நாட்கள் அனுபவம் பற்றி கேட்டறிந்தார். நான் மாரி செல்வி. இந்த 2 நாள் கேம்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, முதல்ல சோம்பேறிப்படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அது மிகப்பெரிய விளைவை உண்டாக்குன்றது இங்கே மூலயமா தான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சமூகன்ற ஒரு வார்த்தை என் லைஃப் இது வரைக்கும் நான் பெரிய அளவுக்கு அதை யோசிச்சதும் கிடையாது, அதை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. ஆனால் இங்கே அதுக்கு ஏதாவது செய்யணும், ஏன்னா நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்கும் அப்படின்றத இந்த 3+1 ஃபார்மில் எனக்கு சொல்லி தந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதனால் இனிமேட்டு நான் சோம்பேறிப்படாமல், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய புது புது ஐடியா மூலமாக சமூகத்தையும் என் வீட்டையும் இந்த 3+1 ஃபார்முலாவை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. நன்றி. வணக்கம், என்னோட பேர் சசிகா. நான் 9th 10th போகிறேன். நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகரில் படிக்கிறேன். ஸோ இந்த 2 நாள் முகாம் மூலயமா நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பட் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம், வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்காது, வாய்ப்புகளை நம்மளே அமைச்சுக்கணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் எப்பயுமே நான் கரெக்டாக இருக்கணும், என்ன நான் மேம்படுத்திக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன், என் வீட்டை மேம்படுத்தணும்னு யோசிச்சிருக்கேன். சமூக அளவுக்கு அது வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும், நமக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம சமூகத்துக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஆனால் இந்த முகாம் வந்துட்ட பிறகு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து நான் நினச்சது என்னென்னா, இந்த சமுதாயம் ஒரு கடல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஒரு ஓஷன் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை நம்ம அடையணும்னா நம்மளாக தான் போய் அடையணுமே தவிர கையில் தூக்கி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றத நான் இந்த முகாம் மூலமாக. அப்போது மாணவர்கள் தொடர்ந்து தம்மை உயர்த்தி கொள்வது எப்படி என்று உரையாற்றினார். பின்னர் பாரதியின் வந்தே மாதர பாடலுடன் முகாம் நிறைவடைந்தது. மாணவர்கள் புதிய நம்பிக்கையுடன் அங்கிருந்து பிரியா விடை பெற்றதாக சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வன் கோகுலகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.